The next one is the this keyword. The next one is the this keyword. In Java, you have many terms to be learned separately. If you know the terms only, then you can go and cope up with the Java programs when you are going to do a project in Java. Without these keywords, you cannot take up anything. And here you have the this keyword. What is this keyword? The this, it represents, it is a reference variable. Okay, this it's a reference variable. And this reference variable, it helps you to refer the currently used object. If you are going to declare more objects for a class, கரண்ட்டாக எந்த ஆப்ஜெக்டில் கர்சர் பொசிஷன் இருக்குது, எந்த ஆப்ஜெக்டை யுவர் கம்பைலர் இஸ் ரெஃபரிங் நவ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா யூ ஹாவ் டு யூஸ் த திஸ் கீவேர்ட். It refers to the current object. Refers to the current object. So where this can be used means this can be used to refer current class instance variable. This can be used to refer current class instance variable. And this can be used to invoke current class method. This can be used to invoke current class method. And this can be used to invoke current class constructor. Current class constructor. And this off அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அது கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை ரெஃபர் பண்ணும். வெறுமனே திஸ்ன்னு யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். வெறுமனே திஸ்ன்னு யூஸ் பண்ணி மெத்தட் நேமை கொடுத்தீங்கன்னா அது கிளாஸ் மெத்தட். திஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது கரண்ட்டாக கிளாஸ் எந்த கிளாஸில் இருக்கோ அந்த கிளாஸோட டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை மெஷர் பண்ணும். அண்ட் திஸ் கேன் பி பாஸ்ட் அஸ் அன் ஆர்குமெண்ட். திஸ்ங்கிறத ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம் ஒரு மெத்தட் காலில். அப்போ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணும்போது எந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ணும், அது கால்க்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணும். ஓகே, அண்ட் திஸ் கேன் பி பாஸ்ட் அஸ் ஆர்குமெண்ட் இன் அ கன்ஸ்ட்ரக்டர் கால். கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணலாம், திஸ்ங்கிறத பாஸ் பண்ணிங்கன்னா எந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்டோட வேரியபிள்ஸ் வேல்யூஸ் எல்லாம் அது என்ன ஆகும், அது பாஸ் ஆகும். அண்ட் திஸ் கேன் பி யூஸ்டு டு ரிட்டர்ன் த கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ். Okay, this can be used to return the current class instance from the method. This can be used to return the current class instance from the method. So you'll be having a class student and I have declared 3 member variables. These are member variables. And I have declared a constructor. I have declared a constructor. Inside this constructor I have 3 what arguments? They are called as formal arguments. They are called as formal arguments. இப்போ இதை என்ன ரெஃபர் பண்ணுறேன், this dot roll number is equal to roll number, this dot name is equal to name, this dot fee is equal to fee அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்கிறேன். இப்போ நான் இங்கே எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணான்னா அந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஆப்ஜெக்டையும் நான் இங்கே ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று செகண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேயா, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் என்ன, S1. செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் என்ன, I have given the name as S2. ஓகேயா, then how we are going to do this? Now you are going to create an object using the constructor you are going to create an object and you are going to create the object using the constructor. ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் நான் இங்கே க்ரியேட் பண்ணிட்டேன். கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வேல்யூஸை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது போகும்போது என்ன ஆகும்னா இங்கே போகும். இங்கே போயிட்டு திஸ் டாட் ரோல் நம்பர், இந்த இடத்துல திஸ்ங்கிறத எதை ரெஃபர் பண்ணோம்னா இங்கே நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது. அப்போது S1ஓட ரோல் நம்பர் என்ன, பாஸ் பண்ண ரோல் நம்பர். அப்போ S1குள்ள நான் ரோல் நம்பர் என்னன்னு வைக்கிறேன், ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு S1 தான் அது குறிக்குது. ஸோ S1ஓட ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 111. அடுத்து
அடுத்து என்ன கொடுக்குறேன், this dot name is equal to name. இந்த this இப்போ எதை ரெஃபர் பண்ணுது, s1. அப்போ s1 dot name is equal to நான் என்ன கொடுத்துருக்கேன், அங்கித். ஓகேயா. அடுத்து this dot fee. இப்போ this ரெஃபர் பண்ணுறது s1. அப்போ fee is equal to அடுத்தது fee is equal to என்னன்னு எடுத்துக்கோம், 5000. 0.0 fங்கிறது என்னன்னா 0.0 float value. fன்னு நீங்க இங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா float valueன்னு அர்த்தம். ஓகேயா. எப்படி பண்ணும். செகண்ட் லைன் என்ன பண்ணுது, s2 is equal to நீங்க கிரியேட் பண்றீங்க. அப்போ it takes this s2 as the object. அப்போ now this always refer as s2. ஓகே. என்னன்னு கொடுக்கும், s2. அப்போ s2க்குள்ள என்ன வரும், இதே மாதிரி டேட்டாவை என்ன பண்ணுவீங்க, இங்க டேட்டாவை என்ன பண்ணுவீங்க, இங்க இதே மாதிரி டேட்டாவை இங்க சேவ் பண்ணுவீங்க. பட் என்ன டேட்டா கொடுக்குறீங்க, 112 இதான் பேராமீட்டர் பாஸ் ஆகுது. அந்த பேராமீட்டர் இங்க என்ன, சுனி. ஓகேயா. இங்க என்ன, இது வந்து 6000. அப்போ whenever you are going to create an object or whenever you are going to represent an object, if you give this, it represent the current object. இந்த லைனை ரன் பண்ணும்போது கரண்ட் ஆப்ஜெக்ட் s1 தான் ரெஃபர் பண்ணும் this. இந்த லைனை ரன் பண்ணும்போது s2 தான் கரண்ட் ஆப்ஜெக்டா ரெஃபர் பண்ணும் this. Okay, this is what the this keyword. And the second thing, this is to invoke the current class method. எந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ணணுமோ அதுக்கு நீங்கள் எப்படி கொடுக்கலாம், this dot m of this dot method name. நீங்கள் எப்படி வேரியபிள் நேம் this dot வேரியபிள் நேம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, this dot method name. ஓகே. அண்ட் கிளாஸை கண்டெக்ட் பண்ணால் this of அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே. கன்ஸ்ட்ரக்டரை ரெஃபர் பண்ணணும்னா you have to give this of. மெத்தடை ரெஃபர் பண்ணணும்னா this dot method of. அண்ட் வேரியபிளை ரெஃபர் பண்ணா this dot fee of. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நான் அந்த ப்ரோக்ராமை காமிக்கிறேன், நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இதை ரன் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர். This is what the current class constructor, to invoke current class constructor. Okay, and this is the usage of this keyword. Okay, this is the usage of this keyword. this keyword எப்போவுமே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கரண்ட்டாக என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு. அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வேரியபிளை ரெஃபர் பண்ணால் this dot வேரியபிள் நேம். அதே இது அதில் உள்ள மெத்தடை ரெஃபர் பண்ணால் this dot மெத்தட் நேம். அதே இது அதில் உள்ள கன்ஸ்ட்ரக்டர் ரெஃபர் பண்ணால் this of அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இதுதான் ஆஃப். ஆஃப்னு சொல்கிற இடத்துல ஓஎஃப்னு எழுதிடாதீங்க, இதுதான் this. Okay, this is what the constructor. Thank you. We can see the next topic in the next class.